ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபிஸ் பிருந்தாவனம். இன்னைக்கு நம்ம பப்பாயா ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். ஹார்வெஸ்டிங் பார்க்கறதுக்கு முன்னால எபிசோட் 1 எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோட் 1லயே 2023 டிசம்பர்ல மிச்சுவாங் புயல் சென்னையில அட்டாக் பண்ணனால பப்பாளி மரம் அப்படியே சரிஞ்சிருச்சு. விழுந்தாலும் கம்பேக் கொடுக்கலான்றதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் எங்க பப்பாளி மரம். 4 பப்பாயா லைட் எல்லோயிஷா இருந்துங்க. அது பிறகு 4 டேஸ் கழிஞ்சு பார்க்குறேன், ஃபுல் எல்லோயிஷாவா இருந்து. பப்பாளி பார்க்கறதுக்கு என்னமோ சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் செம சூப்பர். இந்த பப்பாளி ஹார்வெஸ்ட் பண்றது என்னமோ என் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க லிட்டரலா நைஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை கட் பண்றதுக்கு. பார்க்கும்போது ஓகே இப்படிதான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் லிட்டரலா மற்ற ஃப்ரூட்லாம் எடுக்கும்போது அவ்வளோவா நைஃப் யூஸ் பண்ணாத மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் பழுத்தாச்சு கம்ப்ளீட்டா. ஸோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் தான், டக்குனு பப்பாயா வந்துருச்சு. ஸோ இது நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் இந்த வீடியோவில் இருந்து. லைக் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பழுத்துருச்சுன்னா ஒரு நைஃப் கூட தேவையில்லை, ஜஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன். வி ரியலி என்ஜாய் ஈட்டிங் அவர் பப்பாயா. கடையிலேருந்து வாங்குறதுக்கும் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச அந்த பப்பாயா நம்ம சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ.